தாவர உண்ணிகள். தாவரங்களை மட்டும் உணவாக உண்ணும் விலங்குகள் தாவர உண்ணிகள் எனப்படும். இவை கூரான நேரான விளிம்புடைய தட்டையான வெட்டுப்பற்களை முன்புறம் கொண்டுள்ளன. புற்கள், இலைகள் போன்றவற்றை கடித்து மென்று உண்ண இப்பற்கள் உதவுகின்றன. ஊன் உண்ணிகள். இறைச்சியை மட்டும் உணவாக உண்ணும் விலங்குகள் ஊன் உண்ணிகள் எனப்படும். இவை மிக கூரான கோரைப்பற்களை கொண்டுள்ளன. இக்கோரைப்பற்கள் உணவை கிழிக்க உதவுகின்றன. அனைத்துண்ணிகள். தாவரத்தையும் மாமிசத்தையும் உணவாக உண்ணும் விலங்குகள் அனைத்துண்ணிகள் எனப்படும். இவை உணவை வெட்ட, கிழிக்க, அரைக்க ஏற்ற அனைத்து வகை பற்களையும் பெற்றுள்ளன. விலங்குகளின் வாய் உறுப்புகள். யானை உணவை எடுக்கவும் நீரை உறிஞ்சவும் தும்பிக்கையை பயன்படுத்தும். நாய்களும் பூனைகளும் நீரை நாக்கின் மூலம் நக்கி குடிக்கும். வண்ணத்து பூச்சிகள் குழல் போன்ற உறுப்பால் பூவிலிருந்து தேனை உறிஞ்சும். கொசுவானது தனது ஊசி போன்ற வாயுறுப்பால் இரத்தத்தை உறிஞ்சும். தவளையும் பல்லியும் பூச்சிகளை பிடிப்பதற்கு ஏற்ற பசை போன்ற ஒட்டக்கூடிய நாவினை பெற்றிருக்கும். கழுகின் அழகானது இரையை பிடிக்கவும் அதன் தசையை கிழிக்கவும் ஏற்றவாறு உறுதியானதாகவும் கூராகவும் சற்று வளைந்தும் காணப்படுகிறது. மீன் கொத்தியானது மீன்களை கொத்தி பிடிப்பதற்கு ஏற்ற நீண்ட ஈட்டி போன்ற அழகை பெற்றுள்ளது. கிளியின் வளைந்த கூரான அலகு தானியங்களை சேகரித்து உண்ண உதவுகிறது. மரங்கொத்தியின் உறுதியான உளி போன்ற அலகு மரத்தில் துளையிட்டு சிறு பூச்சிகளை பிடிக்க உதவுகிறது. குருவியின் சிறிய கூம்பு வடிவ அலகு கனி ஓடுகளை உடைத்து உள்ளிருக்கும் கொட்டை அல்லது விதைகளை உண்பதற்கு உதவுகிறது. வாத்தின் தட்டையான அலகு நீரிலிருந்து சிறு செடிகள் மற்றும் பூச்சிகளை வடிகட்டவும் இரை நழுவாமல் இறுக்கி பிடிக்கவும் உதவுகிறது.